எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம் மூலம் மகிமைப்படுவதாக. நான் நினையாத வேளையில் ஆண்டவர் நினைத்த இந்த நல்ல நாளில், இந்த மாலை நேரத்தில் உங்களோடு நிற்பதற்கும் அவருடைய வார்த்தையை சொல்வதற்கும் ஆண்டவர் எனக்கு ஒரு பாக்கியத்தை, ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார். அதற்காக நான் என் ஆண்டவருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I thank my God for having given me this wonderful opportunity in His time to stand before you and share His living and eternal words to you. கடந்த ஞாயிற்றுக்கிழமை போதகர் ஜூட்ஸ் ரயன் அவர்கள் மான்செஸ்டர் சபைக்கு வந்திருக்கிற போது நான் ஊருக்கு போகின்றேன், வாய்ப்பு இருந்தால் லிவர்பூல் சர்ச்சுக்கு வந்து செய்தியை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். So I am so grateful for Pastor Jude Ryan also for inviting me to share his words in this church at this Sunday evening. இதனால் காலையிலேயும் மான்செஸ்டர் சபையிலே ஒரு செய்தியை கொடுத்தேன். வருகிற வழியிலே இங்கு என்ன செய்தியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு யோசனை. I was thinking about what to preach in Liverpool Church this evening. Many messages came across my mind. அநேக செய்திகள் வந்து கொண்டே இருந்தது. என்ட்ரன்ஸ் ஆகிற போது ஆண்டவருடைய வல்லமையை பற்றி ஒரு பாடல், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, அது ஆண்டவருடைய அற்புதத்தை. One word of God is enough to bring to pass thousands of miracles in our lives. That word touched me. So my message this evening would be of God's great miracles and wonders in our lives. ஆண்டவருடைய பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் நம் வாழ்வில், அல்லது நம் வாழ்வில் அவருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் என்ற தலைப்பில் இருக்கும். நாம் கரத்தில் ஏந்தி பரிசுத்தமான ஒரு புஸ்தகம் என்று வைத்திருக்கின்ற ஒரு புஸ்தகம் எப்படி ஆரம்பிக்கிறது? How does the Bible that we hold on our hands, believing it is a holy scripture from the Lord, how does it begin? எப்படி ஆரம்பிக்குது? ஆதியிலே, ஆதியாகமம் அப்படி ஆரம்பிக்குது. That is John 1:1. Oh, that is the word. In the beginning, God. In the beginning, God. ஆதியிலே தேவன். ஆதியிலே தேவன். அப்போ அதை பாருங்க, அதுக்கு முன்னால் என்ன இல்லை? நத்திங் வாஸ் பிஃபோர் காட். கடவுளுக்கு முன்னால் எதுவுமே இல்லை. கடவுளுக்கு முன்னால் எதுவுமே இல்லை. அதான் அவர் தான். ஹீ இஸ் த காஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் காஸ்ட். அவர் இருக்கிறவராக இருக்கிறவர். அவருக்கு துவக்கம் என்று ஒன்றே கிடையாது. இந்த உலகத்திற்கு தோற்றம் உண்டு.
வானங்கள் என்றும் வானாதி வானங்கள் என்று சொல்லப்படுகின்ற காரியங்களுக்கும் ஆரம்பங்கள் உண்டு. ஆனால் யாருக்கு துவக்கம் இல்லை? லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. என்ன இல்லை? ஆரம்பம் இல்லை. The earth has beginning, the heavens and the heavens of heavens also have beginnings, but God has no beginning. ஆரம்பம் இல்லை. சரி, in the beginning God, in the beginning சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர், அப்படிதானே? அப்போ ஒரு மோனோ தீசம். எத்தனை காட்? ஒரே ஒரு காட் இஸ் ஒன். காட் இஸ் ஒன். அப்போ இந்த உலகத்தில் இந்து மதம் என்ன சொல்லுது? 33 தேவர்கள். அதுக்கெல்லாம் ஒரு இன்ட்டு மார்க் போட்டுருது. தவறு. இட்ஸ் ராங். இட்ஸ் ராங். எத்தனை? ஒரு கடவுள். அடுத்து ஏத்தீசம் என்ன சொல்லுது? போலித்தீசம் says there are many gods. According to Hinduism, 33 crores gods and goddesses. Gods and goddesses. Atheism says there is no God. There is no atheism. Atheism. அது இறை மறுப்பு கோட்பாடு. சுத தமிழில் சொன்னால் நாத்திகன் சொல்லுவாங்க. நாத்திகன் தமிழில் இறை மறுப்பு கோட்பாடு. கடவுளே இல்லை. வேதம் என்ன சொல்லுது? மதிகேடன் தன் இதயத்திலே தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். Who says there is no God? The fool. The fool says in his heart there is no God. அவன் உண்மையான ஒரு அறிவோடு இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? கடவுள் இருக்கிறான். இறை மறுப்பு கோட்பாடு உடையவன் 1 மணிக்கூர் இங்கே நின்றுட்டு கடவுள் இல்லை என்று பிரசங்கித்து கொண்டு கீழே இறங்குகிற போது, தடுக்கி விழுகிற போது ஆண்டவனே என்று அழைக்கின்றான். அதான் அவனுக்கு அவனுடைய கோட்பாடு. தீஸ்ட்டை பிரித்து பாருங்க. தீஸ்ட். ஏத்தீஸ்ட்னா கடவுள் இல்லை. அது 2 வேர்டாக மாற்றினா தீஸ்ட். அவன் ஒரு உள்ளத்தில் சொல்லிக்கொண்டாலும் வெளியில் சொல்லிக்கொண்டாலும் மனசாட்சிக்குள்ளாக in the conscience he does understand there is a God. அடுத்து சர்வம் கல்விதம் பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே கடவுள். பேன்தீசம். பேன்தீசம் அதாவது உலகம், காணுகிறவைகள், எறும்பு, ஈ எல்லாமே என்னது? கடவுள். பேன் அமெரிக்கா, பேன் இந்தியா அப்படின்னா சர்வம். பேன் எல்லா இடம். பேன்தீசம் அது என்ன சொல்லுதுன்னா எல்லாமே கடவுள். அதைத்தான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோனாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. வானத்துக்கு வானம் அவன்தான், பூமிக்கு பூமியும் அவன்தான், எல்லாவற்றுக்கும் எல்லாம் இருப்பது அவன்தான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். இது என்னது? பேன்தீசம். இன்னொன்று பேனன்தீசம். பேன் என் தீசம் அது காட் இன் எவ்ரிதிங். இது சேர்ந்தது
அதுலேயும் கடவுள் இருக்கிறார். இந்த மைக்கிலே கடவுள் இருக்கிறார். ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. ஒரு கடவுள், அந்த கடவுளுக்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் there is a demarcation line, அதாவது ஒரு பிரிவு, ஒரு வரப்பு இருக்கிறது. கடவுள், God is God. Creation is entirely separate from, related, not the same, related to God, related to God, but not God. இந்த கடவுள் ஏக தேவனாக இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் என்னவென்றால், God exists in 3 eternal beings. ஏக கடவுளாக இருந்தாலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற ஏக கடவுளாக வீற்றிருக்கிறார், அரசாட்சி செய்கிறார். 1:26 ஆதியாகமத்திலே பார்த்தீங்கன்னா, let us make man in our own image, நம்முடைய அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் யூனி ப்ளூரல். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிகளின் நாமத்தில் சொல்லல், ஆவியரின் நாமத்தில். அப்போ நல்ல இங்கிலீஷ் கிராமராக இருந்தால் எப்படி சொல்லணும்? இந்த நேம்ஸ் அப்படி தானே சொல்லணும். ஆனால் அங்கே என்ன இருக்குது? நேம். அப்படின்னா ஏக கடவுள். ட்ரினிட்டியை இப்படி டிஃபைன் பண்ணுவாருங்க. God is one, but in the unity of Godhead there are 3 co-eternal and co-equal beings: God the Father, God the Son, God the Holy Spirit. The same in eternity, essence and power, but distinct only in existence. Subsistence. 3 ஒரே வல்லமை, ஒரே நித்தியம், ஒரே நேச்சர், ஒரே இயல்புடையவர்கள். அப்போ இதுதான் கடவுள். இந்த கடவுள் தான் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் படைக்கிறார். தானே? இரவு, பகல், வானம், பூமி, மரம், செடி கொடிகள், விண்ணிலுள்ள சூரிய சந்திர நட்சத்திரங்கள், சமுத்திரம், அதிலுள்ள மச்சங்கள், நிறைவுகள், விலங்குகள், கடைசியில் யார்? மேன் as the crown of his creation, the masterpiece of God's creation. அதான் எப்படி படைச்சாரு? அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியேயும். அவருடைய, அதாவது தன்னுடைய இமேஜ்னு சொல்லும்போது, சாயல்னு சொல்லும்போது அவருடைய முகரூபங்கள் இருக்கிறது, அவருடைய கைகால் இதை மாறி, அப்படி அல்ல. அவருடைய நித்தியம், அவருடைய அறிவுத்திறன், சிந்தனா சக்தி, சிந்தித்து செயல்படுகிற ஆற்றல், எல்லாவற்றையும் ஆட்சி செய்கின்ற அதிகாரம், இவைகள் கடவுள் இருக்கிறது போல மனிதனுக்கும், படைத்த மனிதனுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். த ரேஷனாலிட்டி, த திங்கிங் கெப்பாசிட்டி டு திங்க் அண்ட் டூ திங்ஸ். இதெல்லாம் மனுஷனுக்கு கிடையாது, மிருகங்களுக்கு கிடையாது. ஆனால் யாருக்கு இருக்குது? மனுஷனுக்கு இருக்குது. அப்போ கடவுள் மனுஷனை படைத்தார். கடவுள் யார்? நம்ம பார்த்தோம், ஒரு ஆள். ஆனால் பாருங்கள், இப்போ ஒரு வார்த்தையில் கடவுள் யார் என்று டிஃபைன் பண்ண வேண்டுமென்றால், God is he than whom no one greater can be thought of. God is he than whom nothing greater one
either in earth or in heavens can be thought of. அவரை காட்டிலும் உயர்ந்த ஒரு வஸ்து என்று இந்த பூமியில் உள்ளவைகளிலோ வானத்தில் உள்ளவைகளிலோ ஒன்றையும் நம்மளால் சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்தவர். The Tamil word for God is கடவுள். கடந்திருக்கிறவர், கடந்திருக்கிறவர். நேற்றி நாட் திஸ் 1,00,000 கிலோமீட்டர்கள் அப்போவா, நாட் திஸ் 2,00,000 மில்லியன் ட்ரில்லியன், அங்கே எல்லாவற்றிற்கும் மேலானவர் தான் நம்முடைய ஆண்டவர். God is He than whom nothing greater can be thought of. சரி, இந்த ஆண்டவர் அவ்வளவு உயர்ந்த கடவுள். அவருடைய பண்புகள் இயல்புகள் பற்றி படிக்கிற போது வேதத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. நாம் பார்த்தோம். எல்லாவற்றையும் நாம் காண்கின்றவைகள் காணாதவைகள், வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள், எல்லாவற்றையும் படைத்தவர் யார்? நம்முடைய God is the one who created all things. The earth is the Lord's and the fullness thereof, the earth and all that dwell therein. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் எல்லாம் யாருடையது? கர்த்தர் தான் படைத்தார். பாருங்க, இந்த கடவுள் எப்படி படைச்சாரு? அதான் வார்த்தையினால் படைத்தார். சரி, அதாவது பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட். கிரியேஷியோ எக்ஸ் நிஹிலோ, ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும். இப்போ நான் எழுதுறதுக்கு என்ன வேணும்? பேப்பர் வேணும். பேப்பர் எங்கே எடுக்கிறது? மரத்தில் இருந்து, அப்படிதானே? மைக்கு, இரும்பு இருக்குது, எல்லாம் ஒன்றிலிருந்து இன்னொன்று. ஆனால் கடவுளுக்கு படைப்பதற்கு எதுவுமே கிடையாது. ரோமர்ல படிக்கிறேன், நான் இங்கே நினைக்கிறேன். அதை He called forth the things that were not as though they were. எப்படி? இல்லாதவற்றை இருக்கிறவைகளைப் போல வார்த்தையின் வல்லமையினால் படைத்தார். அப்போ கிரியேஷியோ எக்ஸ் நிஹிலோ, everything is created out of nothing. ஒன்றுமில்லாமையில் இருந்தால் எல்லாவற்றையும் படைத்தார். இந்த கடவுளுடைய கிரியேஷன் பண்புகளாக அல்லது ஆட்ரிபியூட்ஸாக, கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆக கடவுள் நித்தியமானவர்னு பார்க்க, அப்படிதானே? கடவுள் நித்தியமானவர். He is eternal. He is eternal. முடிவில்லை, துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் ஒன்றும். அவருக்கு என்ன இல்லை? துவக்கமே இல்லை, முடியும் இல்லை. இட்டர்னல். அடுத்து அவர் எல்லா இடங்களிலேயும் வியாபித்திருக்கிறவர். எல்லா இடங்களிலேயும் அவர் பிரசன்னம் எங்கும் இருக்கிறது. எங்கும் தூளிலும் திரும்பி இருக்கிறது போல இல்லை, அவருடைய பிரசன்னம் உணரப்படுகிறது. இதுதான் அல்லாமல் உணரப்படுகிறது.
139வது சங்கீதத்தை எடுத்து படித்தீர்கள் என்றால் தெரியும். நான் வானத்திற்கு போனால் நீர் அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்துக்கு போனால் அங்கேயும் இருக்கிறீர். அடுத்து சமுத்திரத்தின் ஆழத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர். அவருடைய பிரசன்னத்திற்கு மறைவாக, is it possible for us to hide ourselves from God's presence? அவருடைய பிரசன்னத்திலிருந்து நம்மை மறைத்து கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. அப்போ மனசாட்சியோடு ஜீவிக்கிற ஒரு மனுஷன் தான் செய்கின்ற எல்லாவற்றிலேயும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணங்களோடு தான் செயல்பட முடியும். இன்றைக்கு the practicing Christians or the so-called Christians, they confess themselves as believers. நான் விசுவாசி, கடவுளை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவன் கடவுள் இல்லாதவன் போல வாழ்கிறான். காரணம் என்ன? அப்படி வாழ்ந்தால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே காணப்படுகின்ற பாவங்கள் இருக்கும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். மறைவிடம் அவருக்கு மறைவிடம் அல்ல. பெற்றோர் இல்லாத இடம் அவருக்கு பெற்றோரிடம் இல்லாத இடம் அல்ல. நான் உட்கார்ந்திருக்கிறதான அறை நான் தனித்திருந்தாலும் தனிமையாய் இல்லை. யார் கூட இருக்கிறது? ராபின்சன் எப்போது சொல்ல வேண்டும், எங்கு சென்றால் ஐயா நீங்கள் என்னோடு இருக்கீங்க. ஸோ when I try to speak, try to do something, என்ன செய்தாலும் அந்த ஒரு உணர்வுகளோடு செய்கிற போது இந்த உலகத்தில் கிறிஸ்தவ சமுதாயம் ஒரு பரிசுத்தமான சமுதாயமாக இருக்குமா இருக்காதா? வாழ்மா வாழ வேண்டாம். It is one thing to say that I am a Christian and the entirely other things to live as saying Christian, as Christians. ஒரு சம்மதமே பாருங்கள், மற்ற மதத்தினர்கள் செய்கின்ற பாவங்களை காட்டிலும் அதிகமாக யார் செய்கிறது? கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள். சொல்கிறேன்னா, அதாவது பக்தியில் கூட நம்மளை காட்டிலும் அவர்கள்ட அதிகம் பக்தி உள்ளவங்க. ஒரு பஸ்ஸில் போகிற போது இங்கு அல்ல, ஒருவேளை இலங்கையில் இந்தியாவில் நாம் பஸ்ஸில் பயணமாகிற போது அல்லது ஒரு தொடர் வண்டியில் பயணமாகிற போது, இஃப் a Hindu sits beside me, ஒரு இந்து என்னுடைய பக்கத்தில் உட்கார்ந்தால் அவன் காண்கின்ற ஆலயங்களில் எல்லாம் அந்த இந்து கோயில்கள் டெம்பிள் எல்லாம் கண்டோன்னே என்ன செய்வா? பார்த்துருக்கீங்களா? வைக்கிறாங்களா இல்லையா? கோயிலில் வரிசையாக நிற்கிறாங்களா இல்லையா? பிரசாதம் வாங்குறாங்களா இல்லையா? உடல்களை வருத்தி நம்ம பாஸ்டிங்னு சொல்கிறோம். ஒரு நாள் ஆகாரம் இல்லாமல் இருந்தால் கூட பாஸ்டரியா டீ குடிக்கிறீங்களா? இல்லை 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 பாஸ்டிங். எப்படி மூஞ்சி கொள்ள மாட்டார் குடிக்க சொல்லணும். அவங்க பாஸ்டிங் ஒரு மாதம் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள். இவங்க இவ்வளோ இருக்கிறாங்க, அதுக்குள்ள முள் அலகு குத்துறாங்க, இங்கே குத்துறாங்க, முள் படுக்கையில் கிடக்கிறாங்க, நெருப்பில் ஓடுறாங்க, கடவுளை தூக்குறாங்க, கடவுளை தூக்கி கஷ்டப்பட்டு கடவுளை தூக்குறாங்க. வீதி வீதியாக கொண்டு போகிறாங்களா இல்லையா? காணிக்கை கொடுக்குறாங்களா இல்லையா? காணிக்கை ரோடெல்லாம் உருள்றது, அது எங்கேயும் கூட உருள்றாங்க. இறந்துட்டு இந்த வேளாங்கண்ணிக்கெல்லாம் போனீங்க உருளுவாங்க.
காணிக்கை கொடுக்கறதுல திருப்பதி கோயிலில் போய் பாருங்கள். காலையில் கூட சொன்னேன், இவ்வளோ பெரிய கோல்டு பிஸ்கட்டெல்லாம் போட்டுருவாங்க, கட்டியெல்லாம் போட்டுருவாங்க. எண்ணுறதுக்கு உட்காந்துருக்கிறவங்கள பாருங்கள், எத்தனை நாள் எண்ணணும் பார்த்துருக்கீங்களா? அப்போ அவன்கிட்ட பக்தி இருக்குது, அந்த பக்தி கூட யார்கிட்ட இல்லை. இது இல்லை ஆண்டவர் விரும்புகிறது. கோயிலுக்கு போகிறேன், ஆராதனையில் இருக்கிறேன், கொஞ்ச நேரம் பாடுறேன், உணர்ச்சி வசப்படுகிறேன். உணர்ச்சி வச பிகாஸ் ஐ ஆம் an emotional being. I also are emotionalized when they were singing. பாடும்போது அவங்க எமோஷனில் ஆடு, நானும் கொஞ்ச நேரம் ஆடுறேன், ஜெபிக்கிறேன், கொடுக்குறேன். தட்ஸ் ஆல். அதோட என்னுடைய கிறிஸ்தவ பக்தி முடிஞ்சு போயிட்டு, தட்ஸ் தி எண்ட் ஆஃப் எவ்ரி திங். இல்லை, இந்த பக்தி எல்லார்ட்டையும் இருக்குது. ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் இருக்கிறதா, பக்தி எல்லார்ட்டையும் இருக்குது. When he looks at me, when he walks with me, when he talks with me, when I feel his presence so close to me, nigh unto me, is it possible for him to testify and say, I see the desired holiness in him? அல்லது ஒவ்வொருவரையும் பார்த்து in her, in him சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுகிற போதுதான் கொஞ்சமாவது பக்தி இருக்கிறது. எல்லா இடங்களிலும் வியாபித்துள்ள ஆண்டவர் என்னை பார்க்கிற போது நான் பரிசுத்தனாய் வாழ்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தை அவருக்கு கொடுக்குறோம். அதுதான் மற்றவங்களுக்கும் வாசனை வீசும். ஃப்ராக்ரன்ஸ், அதாவது அவர் நம்மோடு இருக்கிற போது அந்த வாசனை. கருவாட்டு கடையில் காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் ஒரு அம்மா கருவாடை விற்றுக்கிட்டு இருந்துட்டு கருவாடை எல்லாம் மூட்டி போட்டுட்டு வெளியே வந்தா, கருவாடை விற்றான்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? இந்தியாவில் நாக்பூர் என்கிறதான ஒரு இடம் இருக்கிறது. இட் இஸ் வெரி வெரி ஃபேமஸ் ஃபார் ஆரஞ்சஸ். நாக்பூர்னு சொல்லலாம். நாக்பூர் ஆரஞ்சு. அந்த ஆரஞ்சு சீசனில் எல்லாம் காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் ஒரு மனிதன் அங்கே அந்த பிரசன்னத்தில் இருந்தால் வெளியே வருகிற போது, அன்றுள்ள கூலியை வாங்கிட்டு வருகிற போது, it is very easy to recognize that he was in the orange grove through the day. Yeah. He emits, from his body emanates the fragrance of orange where he had been. Ootyil there is a rose garden. In Ooty there is a rose garden. In Romania also there is a very beautiful rose garden. If a person goes there and sits in the early morning in the dew and also the gentle breeze in the early hours, when he comes out, people can easily identify he is coming from, he was in the rose garden. Because இயேசுவோடு இருந்தால் அவருடைய வாசனை நம்ம விட்டு போகணுமா போகக்கூடாது, போகணுமா வேண்டாமா? அதான் அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறது. ஒம்னி பிரசன்ட், ஒம்னி அவர் எல்லாவற்றிலும் இருக்கிறார். இரண்டாவது, ஹீஸ் ஒம்னிஷியன்ட், சகலத்தையும் அறிகிறவர். சகலத்தையும் அறிகிறவர், ஒம்னிஷியன்ஸ். அவர் ஒம்னிஷியன்னா எல்லாம், ஒம்னி பிரசன்ட், ஒம்னிஷியன்ட், எல்லாவற்றையும். இந்த இதயத்தில்
என்ன போய்க்கொண்டிருக்கிறது, இதயத்தில் என்ன நிறைந்திருக்கிறது, இதை எவ்விதமாக நான் பேசப்போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன் என்று எல்லாம் அவர், if he is omniscient, all knowing God, we cannot hide and conceal and cover anything from him. சொல்லிடலாம், என் வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பது. நமக்கு தெரியாது, நமக்கு அடுத்தவன் நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோன்னு என்ன யாருக்கு தெரியாது. நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, அப்படி தானே? பேர் ராபின்சன் ஒன்று கேட்டிருப்பீங்க. எங்கேருந்து வந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னெல்லாம் எத்தனை வயசுன்னு தெரியுமா? எனக்கு எத்தனை பிள்ளைன்னு தெரியுமா? அது கூட உங்களுக்கு கடவுளுக்கு தெரியுமா? தெரியாதா? உருவாக்குறது யார்? ஒரு அவயவம் கூட இல்லாத போதே நம்முடைய கண்களை அந்த ஃபார்மை அன்ஃபார்ம்டு தி லிக்விட் பின்னில் எடுத்து வச்சா கூட இருக்கு. அந்த ஒரு ஃப்ளூயிட் கர்ப்பத்தில் போகிறது கூட he knows. பாருங்க, தாவீது சொல்கிறாரு, என் வாயின் இதயத்தின் தியானம். எந்த கான்டெக்ஸ்டில் சொன்னால் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை மணிக்கு முடிக்கணும் ஐயா? 6 மணிக்கு தானே? அது பாட்டு கொஞ்சம் லேட்டானா கூட பரவாயில்லை. பாருங்கள், எந்த கான்டெக்ஸ்டில் சொன்னார் சொல்கிறேன். தாவீது ஆண்டவர் பொண்ணு கொடுத்தாரா இல்லை? பொண்டாட்டி கொடுத்தாரா இல்லையா? மனைவிகள் கொடுத்தாரா இல்லையா? தன்னுடைய எல்லா விதமான செக்ஷுவல் ஃபீலிங்ஸையும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? மனைவிகளை கொடுத்தாரு. ஆனால் திருப்தியாக இருந்தானே? திருப்தியாக was he satisfied with what God had given? எல்லாரும் வேலையை போகும்போது இவர் உலாத்துறாரு. அங்கே துப்பாக்கி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க, வில்லம் மட்டும் வச்சுட்டு. இவருங்க lust of the eye, corrupt, defiled, desecrated, evil thought. அவருக்கு மாத்திரம் எல்லாருக்கும் தான் சில அவளை கிடச்சிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுறார், படுத்துறார். ராஜானால மறக்க முடியுமா? மறக்க முடியாது. நல்லவள்னா உண்மையாகவே கற்புக்கரசிய கண்ணகியாக இருந்தால், திருவள்ளுவருடைய மனைவி வாசுகியாக இருந்தால் அப்படியே போட வர முடியாது அப்படின்னு சொல்லலாம். தெரியுங்களா? கற்புக்கரசி கண்ணகி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாசுகி கேள்விப்பட்டிருக்கீங்க? திருவள்ளுவருடைய மனைவி திருவள்ளுவர் தெரியுமா? அவர் நல்ல கற்புக்குரிய பெண், பெய்யென பெய்யும் மழை அப்படின்னு சொல்லுவார். அதாவது அவர் கணவனை தொழுது கடவுளையும் தொழுது அவ்வளோ கற்புக்கரசியாக இதயத்தை சுத்தமாக வைத்து கொண்டால், எந்த விதமான தவறான எண்ணங்களும் இல்லாமல் வாழ்ந்தால், அவள் பெய் என்றால் பெய்யும்னு எழுதி வச்சிருக்கிறார். வாசுகின்னு கூப்பிட்டா கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது கவனமாக கேளுங்க, வரும்போது அப்படியே விட்டா, கயிறை விட்டுட்டா கயிறு அங்கேயே நிற்கும், பக்கெட் உள்ளே போகாது. அப்படிப்பட்ட உறுதியாக இருந்திருந்தா பத்சேபாள் வர முடியாது. வஸ்தியை நம்ம குற்றம் சாட்டுறோம், வஸ்தியை நம்ம
குற்றம் சாட்டுறோம். She was a godly woman, virtuous woman. வந்து உனக்கு உடம்பெல்லாம் காட்டு. யாருக்கு முன்னால குடிச்சு ரகலை பண்ணிகிட்டு இருக்கிறவன்ட்ட அவன் காட்டுறான். போ. ஆண்டவர் எனக்கு தந்தது. நீ கேட்குறியா? நான் வாரேன். நீ கேட்குறியா? நான் காட்டுறேன். எனக்கு நிர்வாணத்தை, அரைகுறை ஆடை, இடிப்பதை, குத்துவதை என்னால் என்ன செய்ய முடியாது அடுத்தவங்களுக்கு. அப்படி இருந்தால் அவள் வந்திருக்க மாட்டான். இவன் அப்படிப்பட்ட கற்பு கரைச்சி ஒன்றும் இல்லை, கண்ணை ஒன்றும் இல்லை. பாருங்க, பாயிண்ட மறக்கக்கூடாது. வாயின் வார்த்தையும் இதயத்தின் போயிடுறா, திருப்பி போயிடுறா, விட்டுறாரு. அதிர்ஷ்டவரமோ அதிர்ஷ்டவரமோ அவன் என்ன ஆயிடுறா, கற்பம் சொல்லி விடுறா. ராஜாவே, மூலமாக என் வயிற்றிலே பிள்ளை ஒன்று உருவாகி இருக்கிறது. இப்போ என்ன செய்யுது? வாட் ஷால் வி டு? பிகாஸ் ஆஃப் இல்லிசிட் ரிலேஷன்ஷிப். இது அக்ரீடு தான், ரேப்னு சொல்ல முடியாது. ரைட். அப்போ தான் ஹீ ஸ்கீம்ஸ் என்ன சொல்லலாம். என்ன? அப்போ உரியாவை கூட்டிகிட்டு வரணும், பழியை யாருக்கு மேலே போடணும். ஹெட் புட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி டு பார்த்து போ, மனைவிட்ட பாடு. இங்கே குடிக்க கொடுத்து, சாப்பிட கொடுத்து, இறைச்சி மட்டன் எல்லாம் கொடுத்து போ. அவன் போகலை. முதல் நாள் 2 நாள் போகவே இல்லை. அதுக்கப்புறமா கடிதம் கொடுத்து அனுப்புகிறான், இவனை கொன்னுரு அப்படின்னு சொல்லிட்டு. கொன்னதுக்கு அப்புறமா யார் வாரது? எந்த தீர்க்கதரிசி வாரேன்? நாத்தான் வரார். நல்ல ஒரு கதை சொல்கிறார், ஆட்டுக்குட்டியை பற்றிய கதையை சொல்லிட்டு சொல்கிறார். இவர் என்ன நினச்சார்? வாயின் வார்த்தை நல்ல வார்த்தை, அப்படி சுகர் கோட்டட் பாய்சன். என்ன? சுகர் கோட்டட் பாய்சன். நல்ல தேன் தடவிய பாய்சன் மாத்திரை வெனம் வச்சு கொடுத்தார். வா, இதயத்தில் என்னது? இவர் செய்த தப்ப அவருக்கு பேரில் போட்டுறணும். அவருக்கு பேரில் போட்டுறணும். அவன் பாருங்க எவ்வளவு அன்மேட்ச்சு. கடவுளுக்கு தெரியுதா இல்லையான்னு பாருங்க. நாத்தான் என்ன சொல்கிறாரு கடைசியில் வந்து, நீயே இன்னொருவனுக்கு இருந்த ஆட்டை எடுத்தது நீதான். யூ ஆர் தட் மேன். யூ ஆர் த. யாருக்கு தெரியல? உங்களுக்கு, எனக்கு. ராஜா என்ன நினைச்சேன்? அவனுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவளுக்கு பிள்ளையா வளரும், எனக்கு பிள்ளை. அவன் ஊரியா என்ன நினச்சிட்டு இருப்பான்? எனக்கு பிள்ளை அப்படின்னு நினச்சி வளர்க்கணும், அதான் ஆசை. இப்படி கடவுளுக்கு முன்பாக ஒரு பாவத்தை செய்ய முடியுமா? கடவுளை அறியாமல், கடவுளை ஆல் நோயிங் காட், ஒம்னிஷியன்ட், இதயத்தின் எண்ணங்கள் செயல்கள் எல்லாவற்றையும் அறிகிற ஆண்டவருக்கு முன்பு ஏதாவது மறைத்து நம்மால் செயல்பட முடியுமா? முடியவே. இந்த எண்ணம் இருந்தால் களவு, இச்சைகள், இதர பாவங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், ஃபார்னிகேஷன்ஸ், திருமணத்திற்கு முன் உள்ள உறவுகள், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பு, போனோகிராஃபி. நம்ம என்ன நினைப்போம்?
அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, எனக்கு வாத்தியார் பார்க்கல, சகோதரன் பார்க்கல, சகோதரி பார்க்கல. இன்செஸ்ட் ப்ராக்டிசஸ். இன்செஸ்ட் எல்லாவற்றையும் அருகிலிருந்து பார்க்கிறவர் என் இதயத்தின் எண்ணங்களை கூட அறிகிறார். அவர் சொல்கிறார், ஆண்டவரே, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தை இதயத்தின் ரெண்டும் மேட்சாக இருக்கணும். It should not be contradicting. It should not be my word, my and deeds should match. அப்படின்னு ஜெபம் பண்றார். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கை how can we lead unique Christian life? ஆண்டவர் சகலத்தையும் அறிகிறவர். அவர் எல்லா இடங்களிலேயும் என்னோடு என் மனசாட்சியோடு வாழ்கிறவர். அடுத்து thirdly, God is omnipotent. God is omnipotent. நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை சர்வ வல்லவர் என்று சொல்கிறோம். யோபு 42 அதிகாரத்தில் கூட நம்ம நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கின்ற எதுவுமே என்னது தடை, எதுவுமே தடைபடாது. நத்திங் thwarts bring to naught God's plan. No plan of God will be thwarted, bring to naught. அவர் சர்வ வல்லவர். ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, துதி கனமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. Oh Lord God, thou hast made the heavens and the earth by thy great power. Oh Lord God, thou hast made heaven and earth by thine outstretched arm. Nothing, absolutely nothing, nothing is too difficult for you. Absolutely nothing is too difficult for God. From the first book of Genesis to the last book of Revelation, you flip through the pages, ஒவ்வொரு பேஜா அப்படி, what we see is God's omnipotent power. சர்வ வல்லமையை God manifesting, disclosing. பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ அற்புதங்கள், அப்படிதானே? எத்தனையோ அற்புதங்கள். சூரியன் நிற்கிறது, வானத்திலிருந்து மன்னா பொழிகிறது, கற்பாறையிலிருந்து தண்ணீர் ஊற்றெடுத்து ஓடுகிறது, லட்சக்கணக்கான மக்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு, அவளுடைய அதாவது தி கிளட்டன் ஆசையை தீர்ப்பதற்கு காடைகள் பொழிகின்றன. மன்னானால இது என்ன? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் மீனிங் ஆஃப் மன்னா இஸ் வாட் இஸ் திஸ்? அதிசயிக்க என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு பெய்கிறது. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். வானத்திலிருந்து அக்கினி, மரித்தவர்கள் உயிர் பெறுகிறார்கள். இல்லை, பழைய ஏற்பாட்டில் கூட எலியாவுடைய கதைகளை பாருங்கள், எலிசாவுடைய கதைகளை பாருங்கள். எத்தனை அற்புதம். கொஞ்சம் போல இருந்தால் பெருகுகிறது. ஐ எம் நாட் எக்ஸ்பிளைனிங் ஆல் தோஸ் திங்ஸ். அந்த அற்புதங்களில் சிலவற்றை புதிய ஏற்பாட்டில் ஃப்ரம் நியூ டெஸ்டமெண்ட் பேஜஸ்
what I see, I am going to share few of the things. First miracle is recorded in John chapter 2. The wedding at Cana. Wedding at பாடுகிறோம் நம்ம, ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. அது என்ன சார்? டேர்னிங் வாட்டர் இன்டு ஒயின். வாட்டர் இன்டு ஒயின். தண்ணீரை திராட்சமாக மாற்றுகிறார். தண்ணீருக்கு நிறம் இருக்கிறதா? கடல் தண்ணியை விட்டுருங்க. சுவை இருக்கிறதா? நிறம் இல்லை, சுவை இல்லை. மனம் இருக்கிறதா? சாதாரண தண்ணீர். ஆனால் திராட்சை ரசத்துக்கு என்ன இருக்குது? மனம் இருக்கிறதா இல்லையா? நிறம் இருக்கிறதா இல்லையா? சுவை இருக்கிறதா இல்லையா? அப்போ மனமில்லாத, நிறமில்லாத, சுவை இல்லாத ஒன்றை ஆண்டவர் ஒரு எலிமெண்டை இன்னொரு எலிமெண்டாக கூட மாற்றுகிறதற்கு he turns water into another thing, another form or thing, wine. அடுத்து ஒரு ஒயின் செய்வதற்கு எவ்வளவு காலங்களா? ஒரு திராட்சை செடியிலிருந்து திராட்சை பழத்தை அறுவடை செய்து அதை ருசியுள்ள, அதாவது அது மெச்சூர்டு ஒயினாக மாற்றினோன்னா இட் டேக்ஸ் டைம். இட் டேக்ஸ் டைம். யூத கலாச்சாரத்தின்படி அந்த வீட்டில் ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டால் ஒவ்வொரு கற்சாடிகளாக திராட்சை ரசத்தை ஊற்றி வைப்பார். இப்போ அந்த பொண்ணுக்கு 18 வயசுன்னா 18 சாடிகள், பெரிய சாடி, அது நிறைய. 18 வருஷத்துக்கு முன்னால் ஊற்றி வைத்ததுடைய சுவையும், ஒரு வருடத்திற்கு முன்னால் ஊற்றி வைத்த திராட்சை ரசத்திற்கும் சுவையும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓல்டு ஒயின், ஓல்ட் இஸ் கோல்டு. அவ்வளவு சுவையுள்ளதாக இருக்கும். எத்தனையோ ஆண்டுகளாக விலையேறப்பெற்ற சிறந்த குவாலிட்டியாக, குவான்டிட்டி இல்லை, குவாலிட்டியாக ஒரு திராட்சரசம், ஒரு ஒயின்லேருந்து ஒரு திராட்சரசத்திலிருந்து ஒயினாக மாற்றுவதற்கு காலம் எடுக்கிறது. காலம் ஆண்டவருக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அவர் சொன்னாங்க, ரெடி, கரெக்டு, இன்ஸ்டன்டேனியஸ்லி எடுத்துகிட்டு போ, பரிமாறும். கோ, டேக் அண்ட் டிஸ்ட்ரிபியூட். எப்படி சொல்லுவாங்க, அதாவது ஒரு நல்ல வெள்ளை பிள்ளை இருக்க வச்சுடுங்களேன். அந்த பிள்ளை காதலை கண்டா வள்ளுவர் கூட யான் நோக்க நில நோக்கி நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகம்னு. அப்படி நாம் பார்க்கும்போது காதலி கீழே பார்த்துக்கிடுவாளாம், நோக்காத போது முகத்தை பார்த்து சிரிப்பாளாம். யான் நோக்க நில நோக்கி நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். அந்த வெள்ளை பிள்ளை சிரித்தா அந்த பக்கத்தில் என்ன இருக்கும்? ஒரு சிகப்பு வருமா வராதா? அதே மாதிரி குழியும் சிகப்பு வரும். அதான் கோபம் வந்தாலும் வரும், சிரிப்பு வந்தாலும் வரும். அதே மாதிரி அங்கே தூரத்தில் இருந்துக்கிட்டு தன்னை படைத்த ஆண்டவர் எனக்கு இவ்வளோ ஒரு பதவி தரார், தண்ணியை இப்படி மாற்றுகிறாரா, அது நினச்ச உடனே அது என்ன சிரிச்சிட்டு, அது என்ன செவந்துட்டு. சிரிச்சிட்டு அது செவந்துட்டு அப்படின்னு அவர் வியாக்கியானம் கொடுக்குறார். ஐயா, நம்முடைய அனுபவத்தில் பாருங்கள், எவ்வளவு நிறமில்லாத, குணமில்லாத, மனமில்லாத ஒரு வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா. குறைபட்ட ஒரு நிலைமை. அந்த வீட்டை கவனித்து பாருங்கள், நிந்தை தான் வரும், டிஸ்கிரேஸ், ரிப்ரோச்,
காலமெல்லாம் பேசிட்டு போவாங்க. அந்த காலத்தில் அந்த வீட்டுக்கு போனேன், என்ன கிடைக்கல, திராட்சை ரசம், தரையில் தண்ணி ஊற்றிட்டான், வெள்ளை பச்சை தண்ணி. இது பின்னால் தான் என்ன நல்லது, 21 வருஷம் ஆனதுக்கு முன்னால் உள்ள ரசன் மாதிரி கொடுக்குறாரு. த ஒண்டர்ஃபுல், த ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்ன ஆண்டவர் கொடுக்குறார். இன்னும் விசுவாசிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லவர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒரு சுவை உள்ள, மனமுள்ள, நிறமுள்ள வாழ்க்கையாக என் ஆண்டவரால் மாற்ற முடியும். இத்தனை ஆண்டு காலமாக சுவையான முதல் தர வாழ்க்கை எனக்கு இல்லை. என் ஆண்டவரால் when the time comes, within fraction of a second, ஆண்டவரால் முடியும். நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். He can do. Nothing is too difficult for him. அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. அவர்தான் நம்முடைய ஆண்டவர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ டைம் and any kind of element is not a problem for Jesus to change into a sweet life, colorful life, tasteful life. First. Second, distance is not a problem, difficulty for Jesus to do great and wonderful and powerful miracle. Powerful miracle. மத்தேயு 28:5-13 இருந்து நம்ம பார்க்குற போது, when you read Matthew chapter 8 verse 5 to 13, ஒரு நூற்றுக்கதிபதியினுடைய வேலைக்காரனை சுகமாக்குகிறதான ஒரு அற்புதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ஒரு அதிகாரியினுடைய மகனை குணமாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 4:46 முதல் 54 வரை இருக்குதாயா? இருக்குதா இல்லையா? அதான் ஒன்று வாசிங்க பார்க்கலாம். ஒன்று யோவான் அல்லது மத்தேயு 8:5-13. டைம் இல்லாதனால சரி வாசிக்க நானே சொல்கிறேன். அதாவது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து எங்கே இருக்கார்? இவர் இயேசு எங்கே இருக்காரு? கப்பர்நகூமில். இவனுக்கு வியாதிப்பட்ட வேலைக்காரன் எங்கே இருக்கா? வீட்டில் இருக்கான். சொல்லுங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். போதும் சொல்கிறேன். அடுத்த இதில் வந்து மகனுக்காக, மகன் வீட்டில் வியாதியாக இருக்கிறான், அதிபதி ஆண்டவர்கிட்ட வருகிறான். வருங்க வந்து, ஆண்டவரே எவ்வளோ மைல்களுக்கு அப்பால் எனக்கு மகன் என் வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறான். ஆண்டவர் பார்த்து, நீ போ, விசுவாசி, நீ போ, உனக்கு வேலைக்காரன் உனக்கு மகன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறார். அப்போ அவன் கேட்குறான், எத்தனை மணிக்கு என்னுடைய மகன் சொஸ்தமடைந்தான் என்று.
கரெக்டான நேரத்தை சொல்லுகிற போது அவன் பார்த்துட்டு சொல்கிறான், எக்ஸாக்ட்லி அட் திஸ் டைம் ஜீசஸ் டோல்டு மீ டு கோ அண்ட் யுவர் சன் வில் லீவ். உன்னுடைய குமாரன் பிழைத்திருப்பான்னு எந்த மணிக்கு அவர் சொன்னாரோ அதே நேரத்தில் தான் என்னுடைய மகன் தூரத்தில், ஐயா அப்பா எங்கே இருக்காங்க, அம்மா எங்கே இருக்காங்க, அக்கா எங்கே இருக்காங்க, சகோதரர்கள் எங்கே இருக்காங்க, கணவனார் எங்கே இருக்காரு. ஆண்டவருக்கு அற்புதங்கள் நிகழ்த்துவதற்கு டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். அவரிடத்தில் வந்து இஃப் யூ கம் டு ஹிம் இன் ஃபெய்த், கெட் ஹோல்ட் ஆஃப் ஹிம், செய்யுங்க. எங்கே இருக்கிறவங்களுக்கு பெசிலிக்கா அம்மா அவர் எங்கேயோ இருக்கிறார், இங்கே முழங்கால் படிட்டு ஆண்டவரே என் மகனை ரெட்சின்னு கேட்குற போது எத்தனையோ தொலை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறாரா பாஸ்ட்டு கேளுங்க. தூரத்திலிருந்து நாம் கேட்கிற போது ஆண்டவர் செவி சாய்த்து எத்தனை 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 அற்புதங்களை நம்முடைய ஆண்டவர் நிகழ்த்தி இருக்கின்றார். ஆண்டவருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இல்லை. டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். முதலாவது என்ன பார்த்த, காலங்கள் ஒரு ப்ராப்ளமே இல்லை. ரெண்டாவது, டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். தேர்ட், ரிசோர்சஸ் ஆர் நாட் ஏ ப்ராப்ளம், an issue for Jesus. என்கிட்ட இல்லையே என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என் மகனுக்கு என் மகளுக்கு இது தேவை இருக்கிறது என்று அறிந்தால் இட் இஸ் டன், இட் இஸ் டன். பிரசங்கத்தை கேட்குறாங்க, 3 நாள் ஆச்சுது, அனுப்பிவிடணும். வழியிலெல்லாம் சோர்ந்து போவார்கள். சீசரை அனுப்பிவிடுங்க ஐயா, தே ஆர் ஹேசனிங். அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட பார்த்துட்டு சீக்கிரம் சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அனுப்பிவிட வேண்டாம், வழி விழுந்து போயிடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, நீங்கள் அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க. எவ்வளோ இருந்த ஐயா? 5, 2. எத்தனை பேருக்கு? 5000 பேருக்கு. 5000 பேருக்கு அதிகமானவருக்கு. 5000 பேர் ஒரு காலம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆண்கள் மாத்திரம், பெண்கள், சின்ன பிள்ளைங்க பார்த்தா 5000 பேருக்கு அதிகமானவர்களுக்கு ஆண்டவர் உணவு கொடுக்க 5 அப்பமும் 2 மீனும் போதுமானதாய் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் பாருங்க, அந்த விதவை சொல்கிறாரு, என்ற இவ்வளோ தான் இருக்குது, இது பிறகு வந்திருக்கேன், கடைசியாக பிறக்கிறதுக்கு வந்திருக்கேன், இதை கடைசியாக சுட்டு சாப்பிடணும், ஏன் மறிக்கணும் இல்லையா? என்ன சொல்கிறாரு, முதலாவது எனக்கு கொஞ்சம் செய்துட்டு வா. இவ்வளோதான். எலிசா காலத்தில் அது கடைசி வரை குறைஞ்சுதா? அது என்ன கடைசியில் என்ன குறைஞ்சுதா? மாப்பசர் தொட்டியில் மாவு குறைஞ்சுதா? ரிசோர்ஸஸ் ஆர் நாட் ஏ ப்ராப்ளம் ஃபார் ஜீசஸ் அட் ஆல். எண்ணெயை ஊற்ற 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 பெருகிட்டே இருக்கு. இவ்வளோதான் இருந்தது. இனி எத்தனை பேருக்கு கடமை கூட்ட முடியும்? கொஞ்சம் தான் இருக்குது. எவ்வளோ பேருக்கு போஷிக்க முடியும்? ஆண்டவரால் சின்னத்தை பெருசாக்க அநேகருக்கு. நம்மகிட்ட இவ்வளோ தான் இருக்கு ஐயா, அவற்றை கொண்டு முற்றிலுமாய் வைக்கிற போது நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு, அதை மல்டிப்ளை பண்ணுவதற்கு என் ஆண்டவரால் மல்டிப்ளை பண்ணி நம்முடைய பசியை ஆற்றுவதற்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய பசிகளை ஆற்றுவதற்கு, நம்முடைய தேவைகளை இருக்கிறதை கொண்டு சந்திப்பதற்கு உரிய ரிசோர்ஸை ஆண்டவரால் செய்து தர முடியும். God is omnipotent, சர்வ
சர்வ வல்லவர். நேரமாகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் கண்டா நம்ம என்ன செய்திருவோம்? ஒரு நாளில் இவெல்லாம் போயிடும், நம்மளை விட்டு. போமா போகாதா? சாப்பிட்டுட்டு நம்ம மறிக்க தான் போகிறோம், அப்படி தானே? எப்படி இருந்தாலும் மறிக்கத்தான் போகிறோம். சுகம் தெத்தாலும் மறிக்கத்தான் போகிறோம். அற்புதம் கண்டாலும். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு அற்புதம், changing a sinful heart and making his children. பாவம் நிறைந்து, அக்கிரமங்கள் நிறைந்து, அநியாயங்கள் நிறைந்து, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை சுமந்து கொண்டு திரிகின்ற நம்மை நாம் வைக்கின்ற விசுவாசத்தின் மூலமாக அவருடைய பிள்ளைகளாக மாற்றி நித்திய ஜீவன் தருகிறாரே, அதுதான் அற்புதத்தில் எல்லாம் அற்புதம். ஒருபோதும் ஒளிந்து போகாத ஒரு அற்புதம். நோக்கி பார்க்கிறேன், பிழைத்துக் கொள்கிறேன். அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிற யாவரும் அவருடைய பிள்ளைகளாக மாறும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, சாகாத வாழ்வு தரும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவனோ ஜீவன் இல்லாதவன். He who has the Son has life. He who does not have the Son of God has no life. 1 யோவான் 5:12 என்று நினைக்கிறேன் நான். He who has, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். 1 யோவான் 3:1 பார்க்கிற போது பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு பிதாவானவர் நமக்கு பாராட்டி இருக்கிற அன்பு எவ்வளவு என்று. Behold what manner of love the Father has given unto us, so that we may be called the children of God. Children of God. 1 யோவான் 3:1 வாசிங்க. 1 யோவான் 3:1 ஆங்கிலத்தில் அல்லது பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படி எவ்வளவு அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதற்கு அவர் பாராட்டி இருக்கிறதான அற்புதம், அன்பு, அதுதான் எல்லாவற்றை காட்டிலும் விலையேறப்பெற்ற ஒரு அற்புதம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Behold what manner of love the Father has given unto us, that we should be called the children of God. எப்படி வருகிறது? அவரை விசுவாசிப்பதின் மூலமாக, அவரை விசுவாசிப்பதின் மூலமாக வருகின்ற இந்த நித்திய ஜீவனுக்கு, பாவ மன்னிப்புக்கு, பிள்ளைகளாகிற அனுபவத்திற்கு, பரிசுத்தமாகுதலை கடைபிடித்து கொண்டு நித்தியத்திற்கு நேராக போய் நித்திய ஜீவனை பெறுவதற்கு அவர் செய்கின்ற அற்புதம்தான் எல்லாவற்றிலும் மேலான அற்புதம். இந்த அற்புதங்களை செய்ய நம்முடைய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இவைகளை பெற்று நாம் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்வோம், நம்பிக்கையோடு வாழ்வோம். ஏதோ அன்றைக்கு மாத்திரம் செய்தார் அன்றல்ல. He is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்றும் மாறாதவராய் இருக்கின்றார். If he thinks that his children needs something so essential, he is able to do the things that he has not done so far from the beginning of the end until now. உண்மையாகவே எனக்கு ஒரு தேவை இருக்கிறது என்று என் ஆண்டவர் அறிந்தால், இந்த உலகம் ஆரம்பித்தது முதல் இதுவரை யாருக்கும் செய்யாத ஒரு அற்புதத்தை செய்தும் என் ஆண்டவரால் என்னுடைய தேவைகளை சந்திக்க முடியும் என்று விசுவாசியுங்கள்.
ஆண்டவர் அவ்விதமாக செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வாய்ப்பு தந்ததற்காக ஒரு முறை கூட நன்றி சொல்லி, ஆண்டவருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒன்று மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் 2வது வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. சமாதானம் உண்டாவா. ஷலோம். எல்லாருக்கும் ஷலோம். ஆமேன்.